பழைய நீதிமன்ற கட்டிட வளாகம் இன்றைக்கு பராமரிப்பு இல்லாம கிடக்குதுங்க. இந்த கட்டடம் இன்னைக்கு இப்படி செயலிழந்து கிடக்கிறது, மக்களுடைய வரிப்பணம் எப்படி வீணடிக்கப்படுது பாருங்க. இந்த கட்டிடமே இப்படியே கடந்துச்சுன்னா காலப்போக்கில் சிதலந்து இடிஞ்சு கீழே விழுந்துரும். மைய பகுதியிலே பேருந்து நிலையத்திற்கு மிக அருகாமையில் உள்ள பழைய நீதிமன்ற கட்டிட வளாகம் இன்றைக்கு பராமரிப்பு இல்லாம கிடக்குதுங்க. நீதிபதிகள் குடியிருப்பு இங்க இருக்குது, 2-3 குடியிருப்பு, அது சும்மா கிடக்குது. மொத்த நிறைய கவுன்சிலிங் நடத்துற கட்டடங்கள், இது மாதிரி நிறைய கட்டடங்கள் சும்மா கிடக்கு. இதனால என்ன ஆகுதுன்னா, செடி செத்தைகள் வளர்ந்து பூச்சி பொட்டுகள் அண்டி சமூக விரோதிகள் செயல்பாடுகள் நடப்பதற்கு வாய்ப்பா இருக்கு. இது குறித்து மாவட்ட அரசு நிர்வாகம் பொதுப்பணித்துறையும் கண்டுகொள்வதில்லை. திண்டுக்கல்ல பாத்தீங்கன்னா நிறைய அரசு அலுவலகங்கள் வாடகை கட்டடத்துல இருக்காங்க, வாடகை கொடுக்குறாங்க. அந்த அரசு அலுவலகங்களை எல்லாம் இங்க கொண்டு வந்து வச்சா கட்டிட சிதிலமடையாம இருக்கும், பராமரிப்போட இருக்கும், நல்ல நிலைமையில இருக்கும், மக்களும் வந்து செல்வதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். இதையெல்லாம் கண்டுகொள்வதில்லை அரசு நிர்வாகம். இன்னொரு பாத்தீங்கன்னா, இது அரசு கட்டிடங்க. இந்த கட்டிடம் இன்னைக்கு இப்படி செயலிழந்து கிடக்கிறது, மக்களுடைய வரிப்பணம் எப்படி வீணடிக்கப்படுது பாருங்க. மக்களுடைய வரிப்பணம் இன்னைக்கு பெருவாரியாக வீணடிக்கப்பட்டு இந்த கட்டிடமே இப்படியே கடந்துச்சுன்னா காலப்போக்கில் சிதலந்து இடிஞ்சு கீழே விழுந்துரும். இதனால மக்களுடைய வரிப்பணத்துக்கு தான் பெரிய இழப்பு. மாவட்ட அரசு நிர்வாகம், மாவட்ட ஆட்சியர், பொதுப்பணித்துறை உடனடியாக இதற்கு நடவடிக்கை எடுத்து இதை பராமரிப்புக்கு உட்படுத்தி தனியார் கட்டடங்கள் இருக்கின்ற அரசு அலுவலகம் இங்கு கொண்டு வந்து அமர்த்தி இதை சீரமைக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றோம்.